மத்திய கிழக்கில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே முற்றி வரும் போரில் இப்போது யாரும் எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய துயரம் அரங்கேறியிருக்கிறது. நடுக்கடலில் பயணம் செய்து கொண்டிருந்த வணிக கப்பல் ஒன்றின் மீது அமெரிக்க படைகள் நடத்திய தாக்குதலில் 3 இந்திய மாலுமிகள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் சர்வதேச அளவில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ள நிலையில் அமெரிக்காவின் இந்த செயலை ஆயுதமேந்திய கொள்ளை மற்றும் அரசு ரீதியிலான கடற்கொள்ளை என ஈரான் மிக கடுமையாக சாடியுள்ளது. ஓமன் வளைகுடா பகுதியில் செட்டபெல்லோ என்ற வணிக கப்பல் சென்று கொண்டிருந்த போது அமெரிக்க படைகள் குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதலில் 3 இந்தியர்கள் கொல்லப்பட்டதை உறுதி செய்துள்ள ஈரானிய வெளியுறவுத்துறை உயிரிழந்த மாலுமிகளின் குடும்பத்தினருக்கு தங்களது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளது. வணிக கப்பல்கள் மீது அமெரிக்கா நடத்தி வரும் இத்தகைய கொடூர தாக்குதல்கள் அந்த நாடு சர்வதேச கடற்பயண பாதுகாப்பை எவ்வளவு தூரம் சீர்குலைக்கிறது என்பதற்கு ஒரு சாட்சி என்று ஈரானிய செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பஹாயி மிக காட்டமாக தெரிவித்துள்ளார். இந்திய மாலுமிகள் கொல்லப்பட்ட செய்தி டெல்லிக்கு எட்டியதும் இந்திய அரசு உடனடியாக அதிரடி நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளது. இந்திய மாலுமிகள் மற்றும் கடற்படை நலன்களை பாதுகாப்பதற்காக நாட்டின் அனைத்து பாதுகாப்பு மற்றும் கடல்சார் அமைப்புகளையும் மத்திய அரசு ஹை அலர்ட் எனப்படும் உச்சகட்ட தயார் நிலையில் இருக்க உத்தரவிட்டுள்ளது. வெளியுறவுத்துறை அமைச்சகம் இந்திய கடற்படை மற்றும் சர்வதேச பங்காளிகளுடன் இணைந்து அந்த பகுதியில் இருக்கும் மற்ற இந்திய மாலுமிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. இந்த தாக்குதலுக்கு சர்வதேச கடல்சார் அமைப்பான IMO தனது கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளது. சிவிலியன் கப்பல்கள் மீது நடத்தப்படும் இத்தகைய தாக்குதல்களை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அதன் பொதுச் செயலாளர் அசேனியோ டோமிங்குவேஸ் கூறியுள்ளார். ஒரு பக்கம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடன் ஒரு பெரிய ஒப்பந்தம் எட்டப்பட்டு விட்டதாக கூறி வரும் நிலை, மறுபக்கம் இப்படி ஒரு கொடூர தாக்குதல் நடந்திருப்பது பல சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. அமெரிக்காவுடன் எந்த இறுதி ஒப்பந்தமும் செய்யப்படவில்லை என்று ஈரான் மீண்டும் ஒருமுறை தெளிவுபடுத்தியுள்ளது. ஓர்முஸ் நீர்சந்தி இன்னும் ஈரானின் கட்டுப்பாட்டில்தான் இருப்பதாகும். அங்கே பாதுகாப்பான பயணம் இப்போதைக்கு சாத்தியமில்லை என்றும் ஈரான் எச்சரித்துள்ளது. இந்திய மாலுமிகளின் உயிரை பறித்த இந்த தாக்குதல் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? வளைகுடா நாடுகளில் நிலவும் இந்த பதற்றம் எப்போது தணியும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.